வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சரண்டர். கௌதமன் கணபதியுடைய டைரக்ஷனில் தர்ஷன் மற்றும் லால் அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் சரண்டர். சரண்டர் படத்தினுடைய டைரக்டர் கௌதமன் கணபதி, படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் மெயேந்திரன் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் ரேணு அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் விகாஸ். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் லால், தர்ஷன், சுஜித் சங்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, எமர்ஜென்சிக்காக யார் யாரெல்லாம் லைசன்ஸ்டு பிஸ்டல் வச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சரண்டர் பண்ண சொல்கிறாங்க. பட் அப்படி சரண்டர் பண்ண பிஸ்டல்னால என்ன பிரச்சனைன்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. படத்தில் போலீஸ் எஸ்ஐயா பார்த்தீங்கன்னா தர்ஷன், பிக் பாஸில் வந்தவர் அவர். அண்ட் ஒரு சீனியர் ரைட்டராக லால் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ லால் அவர்கள் தமிழில் அடுத்தடுத்து ரொம்ப நிறைய நல்ல கான்செப்டில் இருக்கக்கூடிய நல்ல கேரக்டர் உள்ள படங்கள் பண்ணுறாரு. அண்ட் இதில் ஒரு அடியாள் இல்லைன்னா ஒரு பொலிட்டீஷியனுக்கு சப்போர்ட்டாக ஒரு ரவுடிசம் அது பண்ணக்கூடிய ஆளாக சுஜித் சங்கர் மலையாள ஆக்டர் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் காட்டிட்டு, அண்ட் ரவுடிசம் எதுக்கெலாம் பண்ணுறாங்க, அண்ட் ரவுடிசம்லேருந்து பாலிடிக்ஸ்க்கு எப்படி பணம் போகுது, அவங்க எந்த அளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் காட்டிகிட்டு இருப்பாங்க. அண்ட் எலெக்ஷன் நேரம் அப்படின்றதுனால எல்லா பாலிடிக்ஸ்லேயும் இருக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, இங்கே ரவுடிசமில் எதுவும் இப்போதைக்கு வெளிப்படையாக பண்ணாதீங்க, எலெக்ஷன் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ரெஸ்ட்ரிக்ஷன் போயிட்டுருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு லவ் ஸ்டோரி. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி பேசிஸில் ரீசெண்டாக ஜாயின் பண்ண போலீஸ்க்கு சீனியர்கிட்டேருந்து எந்த மாதிரியான ப்ரெஷர் கிடைக்குது, அண்ட் அதை தாண்டி அவர் என்ன பண்ணுறாரு, அண்ட் சீனியராக இருந்தால் கூட போஸ்டிங்கில் அவங்க ஒரு கான்ஸ்டபிள் லெவலில், ரைட்டர் லெவலில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி, அதுவும் ஒரிஜினலாக உண்மையான ஒருத்தவங்களாக இருக்கும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதையும் ஒரு பக்கம் காட்டுறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சமயன்றதுனால லைசன்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா பிஸ்டலையும் ஹேண்ட் ஓவர், அதாவது சரண்டர் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே ஒரு செலிப்ரிட்டி, ஒரு சினிமா செலிப்ரிட்டி அவர்கிட்ட இருக்கக்கூடிய பிஸ்டலை கொடுக்குறாரு. கன்னை கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்புறமா அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு கன் ஷாட் நடந்திருக்குது, ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. ஸோ அந்த இடத்துல போகும்போது தான் பார்த்தா இது வேற ஒரு விஷயத்துக்காக ஓகே இருக்கக்கூடிய கண்ணெல்லாம் எடுங்க, என்னென்ன கண்ணெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்ணி பார்க்கும்போது மெயினான அந்த செலிபிரிட்டி கொடுத்த அவருடைய அந்த கன் காணோம். அதுக்கப்புறமா இந்த கன் யார்கிட்ட போயிருக்கோம், இந்த நடந்திருக்கக்கூடிய கொலையாக இருக்கட்டும், இல்லைனா இன்னொரு பக்கம் நடக்கக்கூடிய அந்த ஹவாலா பிஸ்னஸ், அண்ட் இன்னொரு பக்கம் இந்த சீனியராக இருக்கக்கூடிய ரைட்டருக்கு என்ன நடந்தது, அண்ட் அவர் எப்படி இந்த போலீஸ் எல்லாம் பண்ணிட்டு அவர் அதை தாண்டி தாக்கு பிடிச்சிட்டு இன்னும் 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாரு, அண்ட் ரீசெண்டாக ஜாயின் பண்ண அந்த எஸ்ஐ என்ன மாதிரியான கேரக்டர், அவர் இல்லை ஒரு வேளை இதை கண்டுபிடிக்க போகிறாரா, இதெல்லாம் சேர்ந்த ஒரு த்ரில்லரான ஒரு படமாக தான் இந்த சரண்டர் படம் அமைஞ்சிருக்கு. அஃப்கோர்ஸ் எஸ், இந்த படத்தில் லால் அவர்களுடைய ப்ரெசன்ஸ் ஒரு மெஜஸ்டிக் ப்ரெசன்ஸ், அது ரொம்பவே படத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக அமைஞ்சிருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சுஜித் சங்கர் எக்ஸலண்ட்டான ஒரு ஆக்டர். நம்ம பல படங்களில் பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக ரெட்ரோ படத்துலேயும் ஒரு சின்ன கேரக்டரில் தான் அவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் அவருடைய அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ், தர்ஷன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸு இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காரு சொல்லலாம். ஸோ படத்துக்கான மியூசிக் ரொம்ப கரெக்டாக அந்த த்ரில்லை கொடுக்குற விதத்தில் அமைச்சிருக்கிறாங்க. அண்ட் அதே போல் விகாஸுடைய மியூசிக் உண்மையில் பாராட்டக்கூடியது. மெயேந்திரன் சினிமோட்டோகிராஃபி பார்க்கும்போதே அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான அந்த மூட் செட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரேணு அவங்களுடைய எடிட்டும் கரெக்டான அளவில் கொடுத்துருக்குறாரு. ஓவராலாக சரண்டர் படம் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு அவுட் ஆஃப் த ட்ராக் போகாமல் கரெக்டாக நம்மளை கன்வே பண்ணியிருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. ஸோ ஓவராலாக எல்லாருமே அவங்களுடைய ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. தியேட்டரில் போய் பாருங்கள்.